வாங்க ஈஸியாக வீட்டிலேயே கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. அதே கப்லேயே ஒரு கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் விட்டுக்கோங்க. அதுலேயே ஃபுட் கலருக்குக்கோசரம் கேசரி பவுடர் அரை ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே அரை கப் வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் திக்காக இருந்தாக்கா லைட்டாக பாலில் அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒன்றா கலந்து நல்லா ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு யூஸ் பண்ணாத பாத்திரமோ அடிகனமான பாத்திரம் இல்லை குக்கரோ அதில் இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னோ இல்லை சில்வர் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்துலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி சுற்றி எல்லா இடத்துலையும் எண்ணெய் நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் பரவலாக போட்டுருங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவையும் அதிலேயே விட்டுறலாம். ஒரு 40 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க, வேகட்டும். நம்ம இப்போது மேலே கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்து மேலே தோலெல்லாம் சீவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ கேக் குக் ஆனதும் எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள் கத்தியில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதை மேலே லைட்டாக மேலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காவை அதை ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. இப்போ கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் கடையில் மிக்சிங் ஃப்ரூட் ஜாம் இருக்குங்களே அதை வாங்கிக்கோங்க. 20 ரூபா தான் வரும். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஐசிங் சுகர் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜாமையும் 1.5 ஸ்பூன் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ 2ஆக கேக்கை கட் பண்ணி வச்சுருக்கத கீழ் பாகத்தில் இந்த மாதிரி ஜாமெல்லாம் எல்லா இடத்துலையும் ஊற்றி தேங்காய் துருவல் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாம் வேணுமோ ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் ஜாமியே மேலே வச்சு அது மேலே செரி பழம் வச்சுருக்கேன். நான் தேங்காய் துருவலையும் 4 பக்கம் போட்டிருக்கேன். அதோட பூசணி விதையை மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள் அருமையான கேக் ரெடிங்க. கத்தியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு.